அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. ரூபாய் 15,000க்கு 2 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் 96 எனில் வட்டி வீதம் ஆண்டுக்கு காண்கன்னு கேட்டிருக்காங்களா? 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 3 வருஷத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ 2 வருஷம் தானே கேட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். ரெண்டு வருஷம் தானே கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு 96 ரூபான்ட்டாங்க. சரிங்களா? SI minus CI equal to PR square by 100 square. SI என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டுக்குள்ள வேறுபாடு தானே. சரிங்களா? ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான். என்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 96 ரூபான்னு கொடுத்துருக்காங்களா? 96 ரூபாய். பீனா என்னது? பிரின்சிபல் தானே. பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15,000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணலாமா? கவனிச்சுக்கோங்க. 0 எல்லாமே கேன்சல் பண்ணிடுங்க. 3 0க்கு 3 0. 15 10 அடிக்கலாமா? 3 5 15, 2 5 20. இப்போ இந்த 3க்கும் 96க்கு கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 3 3 9, 2 3 6. சரி, வேற எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு? இங்கே 32 இருக்கு, கீழே 2 இருக்கா? இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? எவ்வளோ வரும்? 64 ஈக்குவல் டு R ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? R ஸ்கொயர் தான் 64. அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன வரும்? 8%. இதுக்கு அப்படியே ரூட் எடுக்கும். அப்படின்னா எவ்வளோ வருது? 8% வருது. ஆன்சர் வந்து 8%. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 2 வருட முடிவில் கிடைத்த தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி முறையே 40 ரூபாய் மற்றும் 44 ரூபாய் எனில் வருட வட்டி வீதம் கேட்டிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனி வட்டியும் கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? 2 வருஷத்துக்கு தனி வட்டியும் தனியாக கொடுத்துட்டாங்க, கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க. தனி வட்டியும் கொடுத்து கூட்டு வட்டியும் கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, கவனிச்சுக்கோங்க. SA by CA equal to 200 by 200 plus R. அவ்வளோதான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வருட வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து 2 வருஷத்துக்கு. ஓகேவா? 2 வருஷம் கேட்டாங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், ஈஸியாக கணக்கு போட்டுருங்க. சரி, தனி வட்டி மட்டும் எத்தனை ரூபா கொடுத்துருக்காங்க? 40 ரூபா கொடுத்துருக்காங்களா? கூட்டு வட்டி எவ்வளோ? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 44 ரூபா கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான். 200 by 200 plus R. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 40 வச்சு இதை கேன்சல் பண்ணுங்க. 1 0க்கு 1 0 அடிச்சிருங்க. 1 நாள் 4, 5 நாள் 20. வேற கேன்சல் பண்ண முடியாதா? குறுக்கு என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணுவோம். 5 வச்சு இதை பெருக்கிறங்க. எவ்வளோ வரும்? 220 வருமா? 220 வரும். 44 × 5 220 வரும். ஈக்குவல் டு 200 ப்ளஸ் ஆர். 200 ப்ளஸ் ஆரா? சரி, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. 200 இந்த பக்கம் கொண்டு வந்து எவ்வளோ வரும்? 20 வருமா? அப்புறம் ஆரோட வேல்யூ எவ்வளோ? 20%.
டி ஆப்ஷனில் இருக்குது 20%. ஓகேங்களா? அடுத்து போகலாமா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, 3 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்களா? நம்ம இப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள ஃபார்முலா பார்த்தோமா? இப்போ 3 வருஷத்துக்குன்னு ஒரு தனியாக ஃபார்முலா இருக்கு, பார்க்கலாம். சரிங்களா? 3 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, SA minus CA equal to PR square by 100 cube into 300 plus R. அவ்வளோதான். 3 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்படி கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டுறாங்க? வித்தியாசம் தானே கேட்டுறாங்க. வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வித்தியாசம். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000. 8,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5%. 5 × 5 R² தானே இருக்குது, 2 டைம் போட்டாச்சு. 100 கியூப்பா? இன்ட்ரு 300 ப்ளஸ் ஆர். 300 ப்ளஸ் ஆர்னா 300 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5%. 305 போகணும். போட்டாச்சா? 305. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்லாமே கேன்சல் பண்ண போகிறோம். எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 3 0 இருக்கா? 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. 5 × 5 எவ்வளோ வரும்? 25. 25. ஒரு 25 25, 4 25 100. 1 4 4, 2 4 8. 2 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 1 2 5 2. 5 வச்சு இங்கே கேன்சல் பண்ணலாம். எவ்வளோ வரும்? 1 5 5, 6 5 30, 61 வரும். சரிங்களா? 61 இருக்கா? ஆன்சர் 61. அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ வந்துருக்கு? 61 ரூபா. ஓகேவா? அடுத்துக்கான போகலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தொகையை தனி வட்டியிலும் அதே தொகையை கூட்டு வட்டியிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு கடன் கொடுத்தார். 3 ஆண்டு கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டு தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்திற்கு இடையே உள்ள விகிதம் 25:8 என்பதை அவர் கவனித்தார். ஆண்டுக்கான வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தொகை இருக்கு, எவ்வளோன்னு தெரியல, அதை கூட்டு வட்டிக்கும் கொடுக்குறாங்க, தனி வட்டிக்கும் கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க? கூட்டு வட்டிக்கு வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, தனி வட்டிக்கு வந்து 2 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா 2க்கும் வட்டி வரும். அந்த 2க்குள்ள வட்டிக்குள்ள ரேஷியோவை தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க? டேரெக்டாக வட்டி கொடுத்துருந்தாங்களா? இங்கே வட்டி கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க? அதை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? அதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் வந்து 3 வருஷம், 2 வருஷத்துக்கும் தனி வட்டியா 2 ஃபார்முலா பார்த்த ஞாபகம் இருக்கா? கவனிச்சுக்கோங்கண்ணே. 3 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? PR² by 100 cube into 300 plus R. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு என்ன பார்த்தோம்? PR² by 100² பார்த்தோமா? இந்த 2க்குள்ள ரேஷியோ தானே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 25:8. சரிங்களா? 25:8. இந்த 2க்குள்ள ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணலாமா? இங்க பாருங்க, இங்க 100 கியூப் இருக்கா, இங்க 100 ஸ்கொயர் இருக்கா, கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் ஒரே ஒரு 100 மட்டும்தான் இருக்கும். PR² இருக்கும், PR² கேன்சல் பண்ணி விட்டுருங்க. வேற எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? வேற எதுவும் பண்ண முடியாது. அடுத்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாமா?
இந்த 100 மட்டும் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. மேலே இருக்குல்ல, இதை மட்டும் அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு 25/8. சரிங்களா? இதை அப்படியே சால்வ் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு வந்தாச்சு. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 8 வச்சு 100 அடிக்கலாமா? 2 4 8 25 4. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம குறுக்க பிரிக்கலாமா? இதை பிரிக்கிற என்ன வரும்? 2 வச்சு இங்கே பிரிக்கிறேங்க. 600 + 2r ஈக்குவல் டு 25 × 25 எவ்வளோ வரும்? 25². 625. ஆரை மட்டும் வச்சுக்கலாமா? 2r ஈக்குவல் டு 600 அந்த பக்கம் போனால் கேன்சல் கழிஞ்சிரும் தானே? எவ்வளோ வரும்? 25 மட்டும் இருக்கும். அப்புறம் ஆரோட வேல்யூ என்னது? 25/2. 25/2னா எவ்வளோ வரும்? 12.5ன்னு வருமா? 12.5. 12.5 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 12 1/2%.